ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வறுவல் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஒரு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிட்டேன். அது நல்லாவே பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுட்டேன். பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுட்டு, கொஞ்சம் பெருசாகவே வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாதி தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கணும். அப்படின்னா நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இந்த வெங்காயத்துலேயே போட்டுருங்க. போட்டு நல்லாவே வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பாதி தக்காளி, அதையும் சேர்த்து நம்ம இது கூட போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால நம்ம கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லாவே வதக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 4 வாழைக்காய் எடுத்து அதை நல்லாவே அவிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாகவே வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வாழைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா வாழைக்காய் சேர்த்த உடனே கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாழைக்காய் அவிச்சு வச்சுருக்கோமா, அதனால் இது நல்லா வெந்திருக்கனால தீயை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுட்டு இருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு பாதி தேங்காய் எடுத்து அது கூட ஒரு முழு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாழைக்காவை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுப்போம். மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே கிளறி விடுங்க. ஏன்னா நான் வாழைக்காயில் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதனால உப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களாம் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட அது நல்லா உதிரியாக வறுவல் ரெடி ஆயிடும். இந்த வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை, இன்னும் எனக்கு காரம் வேணும் தேவை அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து தேங்காய் கூடயே நம்ம அரைச்சிக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா வத்தல் போட்டிருக்கோம்ல அந்த உரைப்பே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் வறுவல் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா?